சோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையிலும் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன் கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்கொள்ளியாய் இருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்து கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலியை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை? இளைய பிராட்டி இதற்கு எப்படித்தான் சம்மதித்தாளோ என்றான். எனக்கும் அந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இப்பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த கொடும்பாளூர் இளவரசிதானா இவள் என்றே சந்தேகமாயிருக்கிறது என்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள் என்று ஜோசியர் சொல்கிறார். இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்க வேண்டும். அப்படி என்ன முக்கியமான செய்தியாக இருக்க முடியும்? அப்போ வந்து ஜோசியர் சொல்கிறார், ஏன் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியே போதாதா? இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சாக இருந்ததே. இவ்வாறு ஜோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சி அளித்திருக்கக்கூடும் என்ற சிந்தனை செய்தாள். ஆம் ஜோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர சைவர்களாயிற்றே இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான். பூர்வ ஜன்ம வாசனையாக இருக்கலாம் என்றார் ஜோதிடர். நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்துக்கு புறப்படுவானேன்? அதுதான் எனக்கும் வியப்பை அளிக்கிறது. உம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்து சொல்ல முடியாதா? தம்பி, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதை எப்படி அறியலாம்? இது ஒற்றாடல் சாஸ்திரத்தைச் சேர்ந்தது. ஒற்றாடல் என்று ஒரு சாஸ்திரமா? ஏன் இல்லை? பொய்யாமொழி புலவரின் திருக்குறளை பற்றி நீ கேட்டதில்லையா? அப்படி ஒரு நூல் உண்டு என்று கேட்ட ஞாபகமாக இருக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அந்த நூலில் ஒற்றாடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் 10 பாடல்கள் இருக்கின்றன. ஜோசியர் சொல்கிறார். அப்படியா? அவற்றில் இரண்டொரு நல்ல பாடங்கள் சொல்லுங்கள். எல்லாம் நல்ல பாடல்தான், இதை கேள் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டு திருக்குறளை சொல்கிறார். வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதார் என்று அங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அப்போது ஜோசியர் அதுக்கு மீனிங் சொல்கிறார். அரசன் தன் கீழ் ஊழியம் செய்வோரையும் தன்னுடைய சொந்த உறவினரையும் அவ்வாறே தன் பகைவர்களையும் ஒற்றர்கள் வைத்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னும் கேள். துறந்தார் படிவத்தராகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்விலதொற்று. அப்போ மீனிங்கும் அதுக்கு சொல்கிறார். துறவைகளைப் போல் வேடம் பூண்டும் செத்தவர்களைப் போல் பாசாங்கு செய்தும் எதிரிகள் எவ்வளவு துன்புறுத்தினாலும் இரகசியத்தை வெளியிடாமலும் சோர்வில்லாமலும் உழைப்பவன் ஒற்றன் என்று வள்ளுவர் கூறுகிறார். அரசர்கள் ஒரு ஒற்றனுடைய காரியத்தை இன்னொரு ஒற்றனை கொண்டு ஒற்றறிய வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வள்ளுவரோட வாக்கு. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். இந்த பாடல்கள் எல்லாம் நீ கேட்டதில்லை என்றா சொல்கிறாய் தம்பி? வந்தியத்தேவனுக்கும் ஒரே வியப்பாய் போய்விட்டது. இனி அவகாசம் கிடைத்ததும் திருக்குறளை படித்துவிட்டுத்தான் வேறு காரியம் பார்ப்பது என்று தீர்மானித்து கொண்டார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ராஜரீக முறைகளை பற்றி எழுதியவர் எத்தகைய அறிவாளியாக இருக்க வேண்டும்? இன்னும் சற்று பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்தியத்தேவன் புறப்பட்டான். இன்றிரவு இங்கே தாமதித்துவிட்டு காலையில் போகலாமே என்று ஜோதிடர் கூறியதை அவன் கேட்கவில்லை. இன்னொரு சமயம் வருகிறேன், அப்போது தங்கள் விருந்தாளியாக இருக்கிறேன் என்றான். இன்னொரு சமயம் நீ இங்கு வரும்போது என்னுடைய ஜோதிடங்கள் பலித்திருப்பதை காண்பாய் என்றார் ஜோதிடர். ஐயா ஜோதிடரே, நீர் ஜோதிடம் ஒன்றுமே சொல்லவில்லையே, சொல்லியிருந்தால் அல்லவா அவை பலிக்க முடியும் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது ஏறி புறப்பட்டான். ஜோதிடர் வீட்டிலிருந்து சற்று தூரம் வரையில் ஒரே பாதைதான் இருந்தது.
பல்லக்கு சென்ற பாதையிலேயே அவனும் போக வேண்டியிருந்தது. பின்னர் பாதைகள் இரண்டாக பிரிந்தன. ஒரு பாதை வடக்கு நோக்கி கொள்ளிடக்கரைக்கு சென்றது, இன்னொன்று தென்கிழக்காக திருவாரூர் நோக்கி சென்றது. திருவாரூர் சாலையில் வெகு தூரத்தில் பல்லக்கு போய்க் கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய உள்ளம் தத்தளித்தது. கொடும்பாளூர் இளவரசி கேட்ட உதவியை மறுக்க வேண்டி வந்துவிட்டதே. உண்மையிலேயே அவளுக்கு உதவி தேவையாயிருக்குமானால், வழியில் அபாயம் ஏதேனும் ஏற்படுமானால், பின்னால் அந்த செய்தி தெரியும் போது என்னை நானே மன்னித்து கொள்ள முடியுமா? வழித்துணை போக மறுத்தது பற்றி நெடுங்காலம் வருந்த வேண்டியிராதா? ஆயினும் என்ன செய்வது? முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் இட்ட கட்டளை மிக கண்டிப்பானது. வேறு காரியங்களில் நான் இப்போது தலையிட முடியாது. முன்னர் சில முறை அப்படி சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொல்லைப்பட்டதெல்லாம் போதும். ஆழ்வார்க்கடியான் வேறு எச்சரித்திருக்கிறான். அன்றியும் வானதி தேவியை தான் நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்துக்கு அழைத்துச் செல்வதென்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். இவ்வாறு முடிவு செய்த வந்தியத்தேவன் குதிரையை கொள்ளிடக்கரை பாதையில் திருப்பினான். அதே சமயத்தில் வீர் என்று ஓர் அபயக்குரல், மிக மிக லேசான பெண் குரல் ஒலித்ததாக தோன்றியது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். பல்லக்கை காணவில்லை. அங்கே இருந்த சாலை முடுக்கில் திரும்பி இருக்கக்கூடும். ஆயினும் போய் பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு கணத்தில் வந்துவிட்டான் வந்தியத்தேவன். அதனால் அப்படியொன்றும் தாமதம் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. குதிரை பாய்ந்து சென்றது. வெகு சீக்கிரத்தில் காலை முடுக்கின் அருகில் வந்து விட்டது. அங்கே அவன் கண்ட காட்சியை வந்தியத்தேவனுடைய இதயமே நின்றுவிடும்படி செய்தது. பெண் ஒருத்தி ஓரத்து மரம் ஒன்றில் கட்டப்பட்டிருந்தாள். அவளுடைய வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்தது. இருட்டும் நேரமாதலால் யார் என்று முதலில் தெரியவில்லை. அருகில் சென்று பார்த்தான். வானதியின் பல்லக்குடன் நடந்து சென்ற சேடி பெண் என்று தெரிந்தது. அவள் முனகிக் கொண்டே தன் கட்டுக்களை அவிழ்த்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவன் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி முதலில் வாயில் அடைத்திருந்த துணியை எடுத்துவிட்டு கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டான். அவ்வளவு பலமாக கட்டப்படவில்லை என்பது அவன் உள் மனத்தில் பதிந்தது. பெண்ணே, என்ன நடந்தது? சீக்கிரம் சொல். பல்லக்கு எங்கே? உன் எஜமானி எங்கே என்று பதறிக்கொண்டே கேட்டான். சேடிப்பெண் குளறி மறுமொழி கூறினாள். அந்த சாலை முடுக்கில் பல்லக்கு திரும்பிய போது திடீரென்று 7-8 மனிதர்கள் பக்கத்து மரங்களின் மறைவிலிருந்து பாய்ந்து வந்தார்கள். அவர்கள் சிலருடைய கைகளில் மண்டை ஓடுகளும் சூலாயுதங்களும் காணப்பட்டன. அவர்களில் 2 பேர் சேடிப்பெண்ணை மண்டையில் அடித்து கீழே தள்ளினார்கள். வாயில் துணியை அடைத்தார்கள். இதற்குள் மற்றவர்கள் பல்லக்கு சுமந்தவர்களிடம் ஏதோ பயங்கரமான குரலில் சொல்லவே அவர்கள் பாதையை விட்டு விலகி குறுக்கு வழியில் பல்லக்குடன் ஓடினார்கள். மற்றவர்களும் தொடர்ந்து போனார்கள். வானதி தேவியின் குரலே கேட்கவில்லை. இவ்விதம் கூறிவிட்டு பல்லக்கு சென்ற குறுக்கு பாதையையும் அந்த சேடிப்பெண் சுட்டி காட்டினாள். சேடிப்பெண்ணா அவளோட கூட போகிற பணிப்பெண். பெண்ணே, நீ அந்த குழந்தை ஜோதிடர் வீட்டிற்கு போயிரு. நான் உன் எஜமானியை கண்டுபிடிக்க பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் குதிரை மீது பாய்ந்து ஏறினான். குதிரை ராஜபாட்டையிலிருந்து திரும்பி குறுக்கு வழியில் சென்றது. மேடு பள்ளம் காடு செடி என்று பாராமல் அதிவேகமாய் சென்றது. அத்தியாயம் 34. தீவர்த்தி அணிந்தது. தீவர்த்தினா அந்த காலத்தில் இந்த நெருப்பு கொளுத்தி வச்சுட்டு கையில் மரப்பீஸ் வச்சுட்டு உடன் பீசஸ் வச்சுட்டு அதில் நிறைய பஞ்சு திரியெல்லாம் போட்டு பெருசாக இது பண்ணுவாங்க. விளக்கு மாதிரி, விளக்குக்கு பதிலாக தீவர்த்தினா பெருசாக எரியும். அதுதான் அந்த காலத்தில் வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு போவாள். அமாவாசை முன்னிரவு, டார்ச் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசை முன்னிரவு நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. வடதிசையில் தோன்றி மேலே வந்து கரிய மேகங்கள் இப்போது வானவெளி முழுவதும் பரவி மறைத்து விட்டன. ஆகாசத்தில் ஒரு நட்சத்திரம் கூட கண் சிமிட்டவில்லை. மரங்களின் மீதும் புதர்களின் மீதும் பறந்த மின்மினி பூச்சிகள் சிறிது வெளிச்சம் அளித்தன. அதன் உதவி கொண்டு வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தி கொண்டு போனான். எங்கே போகிறோம்? எதற்காக போகிறோம்? போவதானால் ஏதேனும் பயன் ஏற்படுமா என்பதும் ஒன்றும் தெளிவாகவில்லை. குந்தவை பிராட்டியின் அருமை தோழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அவளை காப்பாற்ற முயலுவது தன் கடமை. அப்புறம் கடவுள் இருக்கிறார். ஒரு நாழிகை நேரம் குதிரை ஓடிய பிறகும் பல்லக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறும் பைத்தியக்கார வேலையில் இறங்கிவிட்டோமோ என்ற யோசனை வந்தியத்தேவன் மனதில் உதித்து குதிரையை நிறுத்தினான். அச்சமயம் சற்று தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனித்தான். குதிரை காலடி சத்தம் போலிருந்தது. ஆம், குதிரைதான். ஒரு குதிரையா, பல குதிரைகளா என்று தெரியவில்லை. பல்லக்கை காவல் புரிந்து கொண்டு போகும் குதிரை வீரர்களாயிருக்கலாம். இனி ஜாக்கிரதையாக போக வேண்டும். திடீரென்று பெரும் கூட்டத்தின் நடுவில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அதனால் வானதி தேவிக்கும் பயனில்லை, தன் காரியமும் கெட்டுப்போகும்.
மெல்ல மெல்ல நின்று நின்று குதிரையை விட்டு கொண்டு போனான். முன்னால் போவது ஒரே குதிரைதான் என்று ஒருவாறு தீர்மானித்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை ஒரு மேட்டுப்பாங்கான கரையின் மீது ஏறுவது போல் தோன்றியது. நான் பின்தொடர்வது தெரியாமல் மறைந்து நிற்க விரும்பினான். சற்று முற்றும் கூர்ந்து பார்த்தான். பாழடைந்த மண்டபம் ஒன்று இடிந்த சுவர்களுடன் பக்கத்தில் காணப்பட்டது. அதன் அருகே சென்று மொட்டைச் சுவர் ஒன்றின் மறைவில் குதிரையை நிறுத்தி கொண்டான். முன்னால் சென்று மேட்டில் ஏறிய குதிரையை கண்கள் வலிக்கும்படியாக இருட்டில் உற்று பார்த்தான். யாரெங்கே என்ற குரல் வந்தியத்தேவனை திடுக்கிடச் செய்தது. அது அவனுக்கு பழக்கப்பட்ட மனிதரின் குரலாக தோன்றியது. மகாராஜா, அடிமை நான் தான் என்ற மறுகுரலும் கேட்டது. ஒரு நிமிட நேரத்துக்கெல்லாம் குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளிவந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஒரு ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர் தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்த போது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுழன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னைவிட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. ரொம்ப ஃபுல்லாக இருட்டாயிடுது. அதே சமயத்தில் லேசான தூற்றல் போடத் தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மழை தூறலின் சத்தத்துக்கும் மண்டூகங்களின் வரட்டு கத்தல்களுக்கும் மண்டூகம்னா தவளை வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் அபயக்குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதர் அல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தறிகட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளியிருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறு எங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவனே தான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அச்சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடிப் போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு செல்வதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவன் உள்ளத்தில் நிகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண் முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடிப்பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டால் பிறகு வானதியை தேடிக்கொண்டு போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்றுதான் சற்று முன்னால் தீர்மானித்து கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டபச்சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளியில் கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் தூறலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கி சென்றான். வாய்க்காலில் அவனும் இறங்கினான். சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் ஆ ஆ ஆ ஓ ஓ ஓ ஈ ஈ ஈ டப 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 கடபட 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 என்பவை போன்ற விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கறையில் ஏறினான். கரை மேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாக காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்தி செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடி கொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடி பாதை வழியாக குதிரையை செலுத்தி கொண்டு சென்றார். மேலே மழை, கீழே சறுக்கும் தரை. ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்ல சென்றது. நேரமோ ஒரு நிமிடம் ஒரு யுகமாக சென்றது. தூறல் மழையாக வலுத்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தக தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடி பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கி போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு சம்பந்தமில்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது.
ஆனாலும் இன்றிரவு இந்த இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்கொண்டிருப்பதனால் ஒன்றும் பயன் ஏற்படப் போவதில்லை. சொட்ட நனைவதுதான் பயன். குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்து கொண்டால் பிரயாணமே தடைபடும். திரும்பிச் சென்று அந்த பாழும் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல். அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்துமேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல் தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டு போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல் பரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாக தோன்றிய களத்துமேட்டை நோக்கி செலுத்தினான். களத்துமேட்டின் சமீபத்தை அடைந்த போது அது ஒரு பெரிய கரிய பூதத்தை போல் காட்சியளித்தது. இன்னொரு மின்னல். மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் பேரில் ஆள் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்து கொண்டான். இடி எடுத்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ என்னவோ அந்த குதிரை மறுபடியும் தரிகட்டு பயந்து ஓடத் தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். ஜிம் ஜிம் ரிம் ரிம் என்னும் மழை இரைச்சலை மீறி அவனுடைய இடி முழக்க குரல் அங்கே யார் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுறத்திலிருந்தும் அங்கே யார் அங்கே யார் என்று எதிரொலித்தான் கேட்டது. மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடைக்காற்று விர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பி தாக்கின. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்கத் தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனுமில்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியை திருப்பினான். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனிமேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும். நம்முடைய காரியம் உண்டு, நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டியதுதான். குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனா உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்றிரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதாவது இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வெட்ட வெளியில் கொட்டுகின்ற மழையில் காலிலே நெருப்பு சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை. பேயில்லை, பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் அழுகுரல். அம்மா அம்மா. பேயில்லை, பிசாசில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த வேளையின் அந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? அது பேய் பிசாசின் குரல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சிச்சி, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. பேயும் பிசாசும் பயப்பிராந்தி கொண்ட பேதைகளின் கற்பனை. அம்மா அம்மா இது மனித குழந்தையின் குரல்தான். தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல்தான். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா? வேறு யாரும் இல்லையா? அம்மா அம்மா குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில் சென்று வந்தியத்தேவன் யார் எங்கே என்றான். யார் எங்கே என்று குழந்தையின் எதிர்குரல் கேட்டது. நான் தான். நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா. வெளியில் மழை பெய்கிறதே. மழை நின்று விட்டது. வா. என் அம்மா எங்கே? அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வர போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்கிறாய். நீ வெளியில் வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்தி விடுவேன். அடையப்பா, பெரிய வீரனாக இருக்கிறாயே. வெளியில் வந்துதான் குத்தேன். நீ யார்? புலி இல்லையே. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்கிறாய். குதிரை பேசுமா? புலி இருந்தால் பேசுமா? வெளியில் வந்தால் புலி இருக்கும். ஒருவேளை மேலே பாய்ந்து விடும் என்று அம்மா சொன்னாள். நான் புலி இல்லை, உன் பேரில் பாயவும் மாட்டேன். பயப்படாமல் வெளியே வா. பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அக்குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத்துணி உடுத்தி இருந்தது. கழுத்தில் ஒரு ரத்தின மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்?
இதற்குள் குழந்தையும் வந்தியத்தேவனை உற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்லை, மனிதனைப் போல்தான் இருக்கிறாய் என்றது. அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ, எனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறாயா? பல்லக்கு வரும் என்றல்லவா சொன்னார்கள்? சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனதில் பற்பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியாக இருக்கிறான்? இவ்வளவு சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே. அது ஆச்சரியம் அல்லவா? இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருந்தார்கள்? அது ஏன் வரவில்லை? இவனை விட்டு போன இவன் அம்மா யார்? அவள் எங்கே போயிருக்கிறாள்? குழந்தை, உன்னை ஏன் அம்மா விட்டு போய்விட்டாள் என்று கேட்டான். அம்மா என்னை விட்டு போகவில்லை, நான் தான் அவளை விட்டு வந்துவிட்டேன் என்றான் அந்த சிறுவன். ஏன் விட்டு வந்துவிட்டாய்? குதிரை ஒன்று ஓடி வந்தது, அதை பிடித்து அதன் மேல் ஏறிக்கொண்டு வரலாம் என்று நான் சொன்னேன். அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன். அந்த குதிரை தானா இது? இல்லை, இது வேறு குதிரை. அப்புறம் எப்படி இங்கே வந்தாய்? குதிரை அகப்படவில்லை, அம்மாவையும் காணவில்லை. மழை அதிகமாக வந்தது, அதற்காக இந்த மண்டபத்துக்குள் வந்தேன். இருட்டில் தனியாக இருக்க எனக்கு பயமா இல்லையா? என்ன பயம்? தினமும் இந்த மாதிரி தானே இருக்கிறேன். புலிக்கு கூட பயம் இல்லையா? அம்மாவுக்கு தான் பயம், எனக்கு பயம் இல்லை. நான் மீன் புலியை விழுங்கி விடுவேன். அடே, மீன் புலியை விழுங்குமா? நான் சாதாரண சின்ன மீன் இல்லை, பெரிய மகர மீன், திமிங்கிலம், புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன். வந்தியத்தேவன் மனதில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா? இப்படி யார் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? அதோ அங்கே என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன். வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லாரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது. அங்கே, இங்கே, அதோ, இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன. இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டி காட்டினான். அவ்வளவுதான். எல்லோரும் மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள். அதோ வருகிறார்கள், பல்லக்கும் வருகிறது. எனக்கு பல்லக்கில் ஏற பிடிக்கவில்லை. என்னை உன் குதிரையின் மேல் ஏற்றிக்கொண்டு போகிறாயா என்று சிறுவன் கேட்டான். அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுக்களும் வந்தியத்தேவனுடைய மனதை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் மனதிற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது. எனக்கு வேறு அவசர வேலை இருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். நீ எங்கே போகிறா? அந்த குழந்தை கேட்கறது. காஞ்சிக்கு. காஞ்சிக்கா? அங்கேதான் என்னுடைய முக்கியமான சத்ரு இருக்கிறான். வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான். ஆனால் குதிரையின் மேல் ஏறி போவதற்கும் அவகாசம் இல்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனை பற்றியிருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கி சென்று இடிந்த சோறு ஓரமாக இருட்டில் நின்றான். இதோ நான் இருக்கிறேன் என்று முன்னால் போய் நின்றான் சிறுவன். வந்தவர்களில் எல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததினால் இறைத்து கொண்டிருந்தது. அதை அவள் பொருட்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்து கொண்டு, பாண்டியா, இப்படி செய்துவிட்டாயே என்றாள். அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று, சக்கரவர்த்தி, இப்படி எங்களை பயமுறுத்தி விட்டீர்களே என்றான். சிறுவன் சிரித்தான். அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேண்டும் என்று கேட்டேன், பல்லக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே என்றான். நாம் முன்னம் பார்த்திருக்கும் சோமன், சாம்பவன், இடும்பன்காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை, 10000 குதிரை கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். மாட்டேன், நான் அந்த குதிரை மேலே தான் ஏறி வருவேன் என்று சிறுவன் கூறி சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான். அப்போதுதான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசன் முகத்தில் வியப்பும் திகிலும் குரோதமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று, அடப்பாவி, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். அடப்பிசாசு, கோடிக்கரையிலிருந்து நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன் ஹஹா என்று சிரித்தான். நீ என்னை உண்மையாகவே பிசாசு என்று நினைத்து கொண்டாயா என்று கேட்டான். சிலர் செத்துப்போன பிறகு பிசாசு ஆவார்கள், நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன்,
அவனோடு சண்டை போடாதே, அவனை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இருட்டில் எனக்கு துணையாக இருந்தான். புலி வந்தால் கொண்டு விடுவதாக சொன்னான். அவனும் நம்மோடு வரட்டும் என்றான். ரவிதாசன் சிறுவன் அருகில் சென்று, சக்கரவர்த்தி, அவசியம் அவனையும் அழைத்து போகலாம். தாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கி சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி, இப்போது என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும்? எங்களுடன் வந்துவிடு. எங்களுடைய ரகசியம் உனக்கு முன்னமே அதிகம் தெரியும். இப்போது இன்னும் அதிகமாக தெரியும். உன்னை விட்டுவிட்டு நாங்கள் போக முடியாது. வந்துவிடு. உங்களுடன் வராவிட்டால் என்று வந்தியத்தேவன் சொல்கிறான். முடியாத காரியம். நீ பெரிய சூரன் என்பதை நான் அறிவேன். ஆயினும் நாங்கள் 20 பேர் இருக்கிறோம். எங்களிடமிருந்து தப்பி நீ போக முடியாது. உயிரோடு தப்ப முடியாது என்றுதானே சொல்கிறாய்? நீ இளம் பிராயத்தவன். உலகத்தின் சுகங்கள் ஒன்றையும் அனுபவிக்காதவன். எதற்காக வீணுக்கு உயிரை விட வேண்டும்? வீணுக்கு யார்தான் உயிரை விடுவார்கள்? உங்களுடன் வர சொல்கிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய்? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வந்தியத்தேவன் கேட்குறான். அப்படி கேள், சொல்கிறேன். பழுவூர் இளையராணியிடம்தான். ஓஹோ, அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி என்று எங்கே இருக்கிறாள்? இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பயத்துக்கு வந்திருப்பாள். நீ வருவாயா மாட்டாயா? நானும் அந்த பக்கம்தான் போக வேண்டும். வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன். நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய். போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்துக்கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக்கொண்டு ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலைபாய்ந்தன. வானதியின் கதி என்ன தெரியவில்லை. மதுராந்தகர் என்ன ஆனார் தெரியவில்லை. தன்னுடைய கதி இன்றிரவு என்ன ஆகப் போகிறது அதுவும் தெரியவில்லை. கடம்பூர் மாளிகையில் அன்று கண்டறிந்த சதிச் செயலை விட பன்மடங்கு சதிச் செயலை பற்றி இன்று நேர்முகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வரையில் பிரயோஜனமானதுதான். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? தன்னை உயிரோடு தப்பிச் செல்ல இவர்கள் விடுவார்களா? இவர்களோடு சேர்ந்து விடும்படி தன்னையும் கட்டாயப்படுத்துவார்கள். மாட்டேன் என்று சொன்னால் பலியிடுதான் பார்ப்பார்கள். ஒருவேளை மறுபடியும் நந்தினியின் தயவினால் பழுவூர் இளையராணியின் பெயரை ரவிதாசன் கூறியதும் அவர்களுடன் போகத்தான் இணங்கிவிட்டதை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்தான். அது அவனுக்கே வியப்பை அளித்தது. மாயை என்றும் மோகம் என்றும் பெரியார்கள் சொல்வது இதைத்தான் போலும். அவள் எவ்வளவு பயங்கரமான சதி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவளை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள அவன் மனதில் ஓர் ஆர்வம் எழுந்தது. அடக்க முடியாமல் தன்னை மீறி எழுந்தது. யோசித்து பார்ப்பதற்கு முன்னால் அவன் வாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டது. ஆனால் வேறு வழிதான் என்ன? ரவிதாசன் கூறியது போல் இத்தனை பேருடன் தன்னந்தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. சிறிது அவகாசம் கிடைத்தால் தப்பிச் செல்வதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் தென்படலாம். அத்துடன் இந்த சதிகார கூட்டத்தை பற்றியும் இவர்களுடைய நோக்கங்களை பற்றியும் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். காஞ்சிக்கா போகிறாய்? அங்கேதான் என்னுடைய முக்கிய சத்ரு இருக்கிறான் என்று அந்த சின்னஞ்சிறு குழந்தை மழலை மொழியில் கூறியது அடிக்கடி வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் யார்? அவனை சக்கரவர்த்தி என்று இவர்கள் அழைப்பதேன்? முக்கிய சத்ரு என்று அச்சிறுவன் யாரை குறிப்பிட்டான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனுடைய மனத்தில் பதில்களும் தோன்றிக் கொண்டிருந்தன. நினைக்க நினைக்க பயங்கரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கடவுளே, இவற்றுக்கெல்லாம் முடிவு எப்போது? வெகு சீக்கிரத்தில் என்று அவனுக்குள் ஒரு குரல் சொல்லிற்று. அந்த அதிசய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளை தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்கொண்டே இருந்தது. கடைசியாக வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளிப்படையை சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது. அத்தியாயம் 35. வேலை நெருங்கிவிட்டது. 100 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது பள்ளிப்படை அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் யாராவது பெரியவா யாராவது செத்து போயிட்டாக்கா, அதாவது அரச குலத்துலேருந்து இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சவா அந்த மாதிரி யாராவது செத்து போயிட்டாக்கா அதுக்கு மேலே ஒரு கோவில் மாதிரி ஒன்று கட்டுவா. அது பேர் தான் பள்ளிப்படை. 100
300 வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாழடைந்து காடு அடர்ந்திருந்த பள்ளிப்படை கோவிலை முன்னர் தடவை நாம் பார்த்திருக்கிறோம். ஆழ்வார்க்கடியான் இங்கே ஒளிந்திருந்து தான் ரவிதாசன் முதலியவர்களின் சதியை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டான். அதே இடத்துக்கு இப்போது வந்தியத்தேவனும் மற்றவர்களும் வந்து சேர்ந்தார்கள். பாழடைந்த பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனையும் அவன் குதிரையையும் அழைத்து வந்தார்கள். அப்பனே, சற்று நீ இங்கேயே இரு. உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம். தப்பிச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரிழப்பாய் என்றான் ரவிதாசன். அப்படி நான் வழி கண்டுபிடித்து போக பார்த்தால் நீ மந்திரம் போட்டு கொன்று விடுவாய் இல்லையா மந்திரவாதி என்று கூறிய வந்தியத்தேவன் நகைத்தான். சிரி, நன்றாய் சிரி என்று சொல்லி ரவிதாசனும் சிரித்தான். அச்சமயம் பார்த்து எங்கேயோ தூரத்தில் நரி ஒன்று ஊளையிடத் தொடங்கியது. அதை கேட்டு பக்கத்தில் ஒரு கோட்டான் முனகியது. வந்தியத்தேவனுடைய உடல் சிலிர்த்தது. குளிரினால் அல்ல, அடர்ந்த காட்டின் மத்தியில் வாடை காற்று பிரவேசிக்கவும் பயந்ததாக காணப்பட்டது. ஏன், அங்கே மழை கூட அவ்வளவாக பெய்ததாக தெரியவில்லை. தரையில் சில இடங்களில் மட்டும் மழை துளிகள் கொட்டி ஈரமாயிருந்தது. காற்று இல்லாதபடியால் இறுக்கமாக இருந்தது. அங்கே வந்து போயிருந்தது. சுற்றி கட்டியிருந்த துணிச்சுருள் மட்டும் ஈரமாயிருந்தது. அதை எடுத்து விரித்து பக்கத்தில் கிடந்த பாறாங்கல்லின் மேல் உலர்த்தினான். அதே கல்லின் ஒரு மூலையில் வந்தியத்தேவன் உட்கார்ந்து பள்ளிப்படை சுவரின் மீது சாய்ந்து கொண்டான். அவனுக்கு காவலாக அருகில் ஒருவர் மட்டும் இருந்தார். சற்று தூரத்தில் காட்டின் மத்தியில் ஏற்பட்டிருந்த இடைவெளியில் மற்றவர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்தார்கள். பள்ளிப்படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளில் 2 மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். அவ்விதம் தீவர்த்திகளை அணைத்த போது எழுந்த புகை நாலாபுரமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரவில்லையே என்றான் ஒருவன். சமயம் பார்த்து தானே வரவேண்டும். 2வது ஜாமத்திலே தான் நானும் வர சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குலத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோம்பன் சாம்பவன். இடும்பன்காரியை உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் ஏதோ ஒரு பாட்டு பாடத் தொடங்கினான். வந்தியத்தேவன் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டும் இருந்தான். வழுதி குலம் என்பது பாண்டிய குலம் என்று அவன் அறிந்திருந்தான். பாடல் ஏதோ ஒரு சோக பாடலாக இருந்தது. உடுக்கின் நாதமும் சோக பாடலின் இசையும் அவன் உள்ளத்தில் ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கின. பாடலில் சில வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. அவற்றிலிருந்து அந்த இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு அவன் நினைவுக்கு வந்தது. ஆம், அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் 3 நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருத்திவிபதி வந்தான். அப்போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல் மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருந்தது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவர் படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இச்சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அப்படைக்கு தலைமை வகித்த திருமேனியில் 96 புண் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். 2 கால்களையும் முன்னமே எழுந்திருந்த அவ்வீர பெருங்கிழவனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். 2 கைகளிலும் 2 நெடிய வாள்களை ஏந்திக் கொண்டு அவன் பாண்டியர் சைன்யத்தில் புகுந்தான். 2 வாள்களையும் சக்கராகாரமாக சுழற்றி கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மலைமலையாக குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வரத் தொடங்கினார்கள். ஜன 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 ஜனார் 10,000 வாள்கள் மாலை சூரியனின் மஞ்சள் வெயிலில் மின்னிக் கொண்டு வந்தன. டன டன டனார் 10,000 வேல்கள் இன்னொரு பக்கமிருந்து ஒளிவீசி பாய்ந்தன. வாள்களும் வேல்களும் மோதின. 1000 தலைகள் தாலாபுரமும் உருண்டன. 1000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. குதிரைகள் கனைத்து கொண்டே செத்து விழுந்தன. யானைகள் பிள்ளேறிக்கொண்டே மாண்டு விழுந்தன. இரத்த வெள்ளத்தில் செத்த மனிதர்கள், மிருகங்கள் உடல்கள் மிதந்தன. 20,000 கொட்டை பருந்துகள் வட்டமிட்டு பறந்து வானத்தை மூடி மறைத்தன. 30,000 நரிகள் ஊளையிட்டு கொண்டு ஓடி வந்து போர்க்களத்தை சூழ்ந்து கொண்டன.
ஐயோ என்ற 50,000 ஓலக்குரல்கள் ஒன்றாய் சேர்ந்து எழுந்தன. விடாதே, பிடி, துரத்து, வெட்டு, குத்து, இவ்விதம் 100,000 குரல்கள் முழங்கின. 10,000 ஜய பேரிகைகள் அதம் அதம் என்று சப்தித்தன. 20,000 வெற்றி சங்கங்கள் பூம் 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 என்று ஒலித்தன. ஹா 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 என்று 60,000 பேய்கள் சிரித்தன. வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுரமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதை அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான். கனவுதானா அது? இல்லை. உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தை பற்றி செய்த வர்ணனை தான் அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றி இருக்க வேண்டும். அச்சமயம் தேவராளன் பாண்டியர் படைக்கு முன்னால் பல்லவரும் கங்கரும் தோற்று ஓடியதை பற்றி பாடிக்கொண்டிருந்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிரித்த களிச்சிரிப்பு தான் அப்படி அநேக ஆயிரம் பேய்களின் சிரிப்பை போல் ஒலித்து வந்தியத்தேவனை திடுக்கிட்டு கண்விழிக்கச் செய்திருக்க வேண்டும். உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளன் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தை தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்கள். பல்லக்கின் திரைகள் விலகின. உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீ வெளியில் வந்தாள். ஆம், அவள் பழுவூர் ராணி நந்தினிதான். ஆனால் முன் தடவைகளில் வந்தியத்தேவன் பார்த்தபோது அவள் சர்வாலங்கார பூஷிதையாக மோகினியாக விளங்கினாள். இப்போது தலைவிரி கோலமாக உக்ரதுர்கா தேவியாக காட்சி தந்தாள். அவளை இந்த தோற்றத்தில் பார்த்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு திகில் தோன்றியது. அவன் உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தாள். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மற்ற அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவனை பாழும் மண்டபத்துக்கு தேடி ஓடி வந்த ஸ்திரீ அவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவள். சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நந்தினி சிறுவன் அருகில் வந்ததும் தன் இரு கரங்களில் நீட்டினாள். சிறுவன் அவளையும் தனக்கு பின்னால் நின்ற ஸ்திரீயையும் மாறி மாறி பார்த்தான். நீதானே என் அம்மா, இவள் இல்லையே என்று கேட்டான். ஆம் கண்மணி, இவள் ஏன் என்னுடைய அம்மா என்று சொல்லிக் கொள்கிறாள்? அவள் உன்னை வளர்த்ததாள். நீ ஏன் என்னை வளர்க்கவில்லை? ஏன் உன்னுடன் என்னை வைத்துக் கொள்ளவில்லை? இவள் எதற்காக என்னை எங்கேயோ மலைக்குகையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள்? கண்மணி, உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். உன் தந்தையை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான். ஆமாம், அது எனக்கு தெரியும் என்று சிறுவன் எழுந்து நந்தினியை அணுகினான். நந்தினி அவனை தன் இரு கரங்களாலும் அணைத்து கொண்டாள். உச்சி முகைந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கட்டி கொண்டான். மறுபடியும் அவள் தன்னை விட்டு போகாமல் இருக்கும் பொருட்டு அவன் அப்படி பிடித்து கொண்டான் போலும். ஆயினும் இந்த காட்சி நீடித்திருக்கவில்லை. அவனுடைய பிஞ்சு கரங்களை நந்தினி பலவந்தமாக எடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதனுள்ளிருந்து நாம் முன் பார்த்திருக்கும் வாளை எடுத்துக்கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிஞ்சை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். கத்தியை அச்சிம்மாசனத்தின் மீது குறுக்காக வைத்தாள். சிறுவன் அதை அடங்கா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே, நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களையும் வரிசை கிரமமாக உற்று பார்த்தாள். சபதம் எடுத்துக்கொண்டவர்களை தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டாள். இல்லை தேவி என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாயிருக்கிறது. அடுத்த மாதம் இந்த நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது? தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்று எத்தனையோ காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நாமோ ஒரு சிலர். நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனாபலம் அளவற்றது. நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டு போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரிய சித்தி அடையும் வேளை நெருங்கி இருக்கிறது. ரவிதாசரே, நீர் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இங்குள்ள வேறு யாரேனும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ரவிதாசன் அங்கே இருந்தவர்களின் முகங்களை சற்று வரிசையாக பார்த்து கொண்டு வந்தான். அனைவரும் மௌன விரதம் கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். தேவி, நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள் தான் சொல்ல வேண்டும். சபதம் நிறைவேறும் வேளை நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான். ஆகட்டும், அதை சொல்வதற்காகவே இங்கு வந்தேன்.
அதற்காகவே உங்கள் எல்லாரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி. சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உள்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் மேலும் கூறினாள், உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்துவிட்டேனோ என்றும் சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. மறவாமல் நினைவு வைத்துக்கொள்ள உங்கள் எல்லாரை காட்டிலும் எனக்குத்தான் அதிக காரணம் உண்டு. நான் மறக்கவில்லை. சென்ற 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அனவரதமும் நான் வேறு எதை பற்றியும் சிந்தித்ததில்லை. நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தின்படி பழி வாங்குவதற்கான சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர நான் வேறு எதை பற்றியும் எண்ணியதில்லை. எங்கே சென்றாலும் என்ன காரியம் செய்தாலும் யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகம் உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கில்லை. சமய சந்தர்ப்பங்கள் இப்போது கூடியிருக்கின்றன. சோழ நாட்டு சிற்றரசர்களும் பெருந்தன அதிகாரிகளும் 2 பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலானோர் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்துவிட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் திருக்கோவிலூர் மலையமானும் அதற்கு விரோதமாயிருக்கிறார்கள். பூதி விக்ரமகேசரி தென் திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவிலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். 2 தரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். தேவி, அப்படி யுத்தம் மூளாமல் இருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வி இருக்கிறோம். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். ஆமாம், அந்த ஏற்பாடு செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா? முடியவில்லை ராணி. ஒரு பெண் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க சர்வேஸ்வரனால் கூட முடியாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களால் எப்படி முடியும்? அது உங்களால் முடியாத காரியம். நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் இந்த உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. சுந்தர சோழன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அன்பில் பிரம்மராயன் ஒருவனும் இருக்கிறான். இவர்கள் தலையிட்டு 2 கட்சிக்காரர்களையும் அடக்கி விடுவார்கள். அல்லது ஒரு கட்சி தோற்று இன்னொரு கட்சி வலுத்து விட்டாலும் நமது நோக்கம் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும். அதற்காகவே இந்த சமாதான பேச்சை இப்போது தொடங்கியிருக்கிறேன். சண்டை உண்மையாக மூழுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றிய பிறகு சோழ ராஜ்யத்துக்கு சிற்றரசர்களுக்குள் மூழும் சண்டைக்கு முடிவே இருக்காது. 2 கட்சியாரும் சர்வநாசம் அடையும் வரையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போது தெரிகிறதா சமாதான பேச்சு தொடங்கியதன் காரணம்? இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லாருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தேவி, தங்களுடைய அபூர்வமான முன் யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றார். அதற்கும் சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதல் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீர்க்கும் வேலை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும். அங்கே 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆகாகாரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உரிமிக்கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவின. வௌவால்கள் சடஜடவென்று சிறகுகளை அடித்துக்கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றியிருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான். தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதல் பகைவனை கொன்று பழி முடிக்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணி கழிக்கிறோம். ஆனால் பழி முடிக்கும் பாக்கியம் யாருக்கு என்றார். அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வர செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம்பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக நிற்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன் வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம்.
இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே? ஆபத்துதவிகள் ஒருவரை ஒருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது. ரவிதாசன் கூறினார், தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம். பழி முடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சொல்கிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறதென்று வைத்துக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திக்கு பிராயம் வருகிற வரை பழி முடித்தவன் இட்டதே சட்டம் என்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட நந்தியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்னையும் உட்படுத்தித்தான் சொல்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் தேவி, விதிவிலக்கு செய்ய முடியாது என்றான் ரவிதாசன். சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை பார்த்து கூறினாள். எல்லோரும் ஒருவர் பார்த்தார்கள். மறுமொழி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது. சோமன் சாம்பவன், அது எப்படி நியாயமாகும்? நமக்கு எல்லா உதவியும் அளித்து வரும் தேவியை எப்படி பொது விதிக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்திருப்பதை வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழிவாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்து கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்க சித்தம் என்றாள் நந்தினி. பின்னர் இந்த பேச்சுக்களெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கையினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாய் பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள். ரவிதாசன் சற்று அருகில் வந்து, சக்கரவர்த்தி, எங்களையெல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவனிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டு கொடுங்கள் என்றான். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த அந்த குழந்தை சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லாரும் அடங்காத ஆவலுடன் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய கண்களும் என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டின. ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று அதிகாரபூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் 2-3 தடவை எல்லாரையும் திருப்பி பார்த்த பின்னர் கத்தி எடுத்து கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்று நந்தினி என்ற பக்கம் திரும்பினான். அம்மா, எனக்கு உன்னைத்தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிடித்திருக்கிறது. நான் பெரியவனாகும் வரை நீதான் எனக்காக ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான்.